ஃபிஃப்த் வால் ஸ்டுடியோ வியூவர்ஸ்க்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபிஃப்த் வால் டாக் ஷோவில் மாரி செல்வராஜ் அவரோட இயக்கத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய பைசன் காலமாடன் அந்த படத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆமாம், எஸ், பயங்கரமான ஒரு படம் முடியும் போது பயங்கர ஒரு எனர்ஜி, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோட தான் படம் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. லைக் இந்த கதை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவையே ஒரு பயங்கர ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ்ல, ஸ்போர்ட்ஸ் ட்ராமான்றது ஒரு ஒரு சிங்கிள் பர்சனோட ஸ்ட்ரகிளாக மட்டும் இல்லாமல் அந்த அவரோட சூழல் அது எதெல்லாம் தாண்டி வராங்க, அந்த மக்கள் யாரெல்லாம் எதெல்லாம் தாண்டி வராங்க, அந்த சூழலாக சேர்ந்து அவனை ஏன் மேலே வரவிடாமல் தடுக்குதுன்ற மொத்த ஒரு எல்லா விஷயங்களையும் பேசின ஒரு படமாக இது இருந்துச்சு. வெறும்னே துருவ பற்றி மட்டுமோ இல்லை அந்த குடும்பத்தை பற்றி மட்டுமோ இல்லை அந்த ஊரை பற்றி மட்டுமோ பேசாம அந்த ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, இந்த சைட்ல இருந்து யாரு தடுக்கிறாங்க, இவங்க எல்லாம் சைட்ல பண்ற விஷயம் இவனை எப்படி தனிப்பட்ட முறையில பாதிக்குது, ஒருத்தன் கீழே இருந்து மேலே வரணும்ன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, எவ்வளோ வேலையை தாண்டி வர வேண்டியதா இருக்கு, அந்த வேலையை உடைக்கணும்னு பார்க்குறவன் ஒருத்தன், அதுல சம்மந்தமே இல்லாம பகை உருவானவன் ஒருத்தன், இவங்க ரெண்டு பேருக்கும் தொடர்ந்து நடக்கிற பகையால இவன் எதனால மேல வர முடியலன்ட்டு ஒண்ணு இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே ரொம்ப புதுசா ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாக்குள்ள பிளெண்ட் பண்ணதுன்றது மாரி செல்வராஜ் அவர்களோட முன்னாடி இருந்த எப்பயுமே சொல்லுவாங்க ஒரே டெம்ப்ளேட்லயே போயிட்டு இருக்கு, இதை அந்த டெம்ப்ளேட்டை உடைச்ச ஒரு படமா கண்டிப்பா பைசன் இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம மாரி செல்வராஜும் அப்புறம் ரஞ்சித் அவருங்க பேசும்போது அந்த ஸ்டேஜ்ல சொன்ன மாதிரி தான், ஒரு தாக்கம் இல்லாதது என்ன படைப்பு அப்படின்ற மாதிரி. இந்த படம் முடிச்சு நம்ம உட்காந்து அந்த தியேட்டரை விட்டு எழுந்துக்கும் போது அந்த தாக்கம் வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே இருந்துச்சு. நானும் ஃபீல் பண்ணேன். ஒரு சோகமான தாக்கமா மட்டும் இல்லாம ஒரு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குற ஒரு நம்பிக்கையை கொடுக்குற ஒரு தாக்கமா இது கண்டிப்பா இருந்துச்சு. ஏன்னா நம்ம வாழையை பார்த்தோம்னா ரொம்ப சோகமா இப்படிதான் முடியுமா அப்படின்ற ஒரு எண்டு கொடுத்துட்டாங்களே, ரியாலிட்டி கொடுத்துருந்தாலுமே ஏன் இப்படி அப்படின்ற ஒரு ரொம்ப அப்படி மனசு கஷ்டத்தோட வெளியே வந்திருப்போம். நம்ம இந்த படத்துல அது அப்படியே மாத்தி ஒரு வெற்றியை வந்து நம்ம காமிச்சு ஓகே முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வெளியே வந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கேரக்டர்ஸ் பார்த்தோம்னா த்ருவ் விக்ரமா இருக்கட்டும், த்ருவ் விக்ரம் வந்து பயங்கர எஃபர்ட் தெரியுது இந்த படத்துல. சாதாரணமா இல்லாம அவங்க சொன்ன மாதிரி அந்த 2 வருஷம் அந்த ட்ரைனிங் போனதா இருக்கட்டும், அல்ல அந்த மக்களோட ரொம்ப இணைஞ்சிட்டாரா, ரொம்ப யதார்த்தமா இருக்கானா என்னால முழுசா சொல்ல முடியல. ஆனா அந்த எஃபர்ட் தெரியுது, அவங்களுக்குள்ள சேரணும் அப்படின்ற அந்த லுக் வைஸாவும் சரி இல்ல அந்த பழகிற விதமாவும் சரி அந்த எஃபர்ட் நல்லாவே தெரியுது த்ருவ் கிட்ட. அதே மாதிரி அந்த பிசிக்கல் ஸ்ட்ரக்சருமே அவன் அந்த சின்ன அதாவது ஸ்கூல் பையனா படிக்கிற பையனா காமிக்கும் போது ரொம்பவே அது டிஃப்ரெண்டா இருந்துச்சு. டிஃப்ரெண்டா அது அவன் ஆப்ட் ஆயிட்டாரே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை ஆக்ட் பண்ண வச்சிருக்காங்க டைரக்டரா இருக்கட்டும் இல்ல அவர் ஆக்ட் பண்ணிக்கிட்டதா இருக்கும் ஆக்டர். அந்த ஒரு விஷயம் ஏன்னா அந்த டீச்சரோட இவனை காட்டும் போது ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு என்ன மாதிரி இது பண்ண முடியுமோ அது அப்படியே அந்த டிரான்சிஷன் வந்து பொறுமையா இது பண்ணி நம்மளுக்கே அவன் மேல அவனோட கேரக்டர் அந்த டிரான்சிஷன் கூட நம்மளோட டிராவலும் கூட சேர்ந்த மாதிரி இருந்துச்சு. த்ருவ் ஒரு பக்கம் பசுபதி கேரக்டர், அவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே அதை பக்காவா பண்ணக்கூடிய ஒரு ஆக்டரா தமிழ் சினிமால தொடர்ந்து வந்துட்டே இருக்க மாதிரி இந்த படத்துலயுமே அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஒன்ஸ் அகைன் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு தந்தையா தன்னோட குடும்பத்தை ஒரு பையனை பாதுகாக்கணும், ஃபர்ஸ்ட் எந்த அளவுக்கு பயப்படுறாரோ அந்த அளவுக்கு கூட இருந்து அந்த கத்தியோட இடுப்புல நான் எந்நேரமோ கத்தியோட சுத்தணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த வலியோட அந்த ஒரு கேள்வியையும் கூட சேர்த்து டிராவல் பண்ண ஒரு கேரக்டரா தான் பசுபதி கேரக்டர் இருந்துச்சு. அக்காவா நடிச்ச அவங்களா இருக்கட்டும் இல்ல அனுபமா கேரக்டரா இருக்கட்டும், அனுபமா கேரக்டருமே இப்ப எப்படி த்ருவோட கேரக்டருக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துட்டே இருந்துச்சோ, அனுபமா கேரக்டர் வந்து ஒரு சிம்பிளான விஷயமாவே இருக்கலாம், எனக்கு இவன் தான் வேணும் அப்படின்ற ஒரு விஷயமாவே இருக்கலாம். ஆனா அதுக்கு பின்னாடி அந்த பொண்ணு பண்ண வேண்டிய ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, அவங்க எப்படி சொல்றது, இது உள்ளுக்குள்ள இருக்க ஒரு கான்ஃபிளிக்ட் தான், இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் தான். ஆனா அது எவ்வளவு பெரிய கான்ஃபிளிக்டா அவளுக்கு இருக்கு அப்படின்றது இருக்குல்ல, ஒரு வயசு இதுவா இருக்கட்டும் இல்ல இந்த 2 குடும்ப சண்டையா இருக்கட்டும், அதை தாண்டி அவளுக்கு வெளியே வர்றது தொடர்ந்து எனக்கு அவன் தான் வேணும்ன்றது உங்களுக்கு புரியலையான்றது தொடர்ந்து அவங்க அண்ணன் கிட்ட கேட்கறதா இருக்கட்டும் இல்ல பசுபதி கிட்ட தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்க விஷயமா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் த்ருவ் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணாம இருக்கும்போது இது என்ன ஒரு மாதிரி கட்டாயப்படுத்துற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனா அதுக்கப்புறம் அந்த கதை டிராவல் ஆகும்போது தான் ஏன் அவங்களுக்குள்ள அந்த தயக்கம் இருக்கு, ஏன் த்ருவ் பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, அது கடைசியா ஆனா அவங்களுக்குள்ள அந்த ஏக்கம் இருக்குன்றத அந்த லவ் சீனுமே ஒரே ஷாட் தான், அவங்க 2 பேருக்குமான ஒரு 2 ஷாட் 3 ஷாட்ஸ் தான் அவங்களுக்கு வந்து லவ் சீன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி த்ருவ் கேரக்டரை வந்துட்டு
நம்ம ஒரு எப்படி சொல்றது, எனக்கு முன்னாடி, அதாவது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி, நீ என் அப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி, தாத்தா பிறக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயம் வந்து என்னை சுத்தி கட்டமைச்சு வச்சிருக்காங்களே. பழியும் பகையும் நம்ம மேல எப்படி வந்து விழுந்தது அது அதை ஹேண்டில் பண்ற இதுல அவனுக்கு வந்து இப்போதைக்கு இல்லைன்றப்போ, அவனுக்கு ஒரு டிரைவ் அண்ட் ஃபோர்ஸா 2 கேரக்டர் வந்து செம்மையா அதுல பண்ணிருக்குன்னா அவங்க அப்பா, அந்த அக்கா மட்டும்தான். நீ சொன்னா எங்க வீட்டு முன்னாடி சொன்ன மாதிரி கபடி மட்டும்தான். கபடி நல்லா ஆட தெரியும் த்ரூவுக்கு. ஆனா அதை கொண்டு போற டிரைவிங் ஃபேக்டர்ஸ் வந்து அவங்க அப்பா, அக்கா அண்ட் அந்த டீச்சர், பிடி டீச்சர் கடைசி வரைக்கும் கூட வந்து கேரக்டர்ஸ் தான். அதான் 3 கேரக்டர்ஸ் தாண்டி அதுக்கப்புறம் சொல்லி அவன் அந்த ஊருக்குள்ள வச்ச அந்த 2 மெயின் கேரக்டர். ஆமா, அமீர் கேரக்டர் அண்ட் லால் கேரக்டர். அவங்க இந்த 2 பெரிய கேரக்டர்ஸை கதைக்குள்ள கொண்டு வரும்போது அது எந்த விதத்துலயும் கதையை தாண்டி போகாம அதுக்குள்ள அந்த எப்படி சொல்றது, அந்த செட்டப்குள்ள அடங்கின ஒரு விஷயமா அது இருந்துச்சுல. அதுதான் பெரிய விஷயமா பாக்குறேன். ஏன்னா அது வெறும் சும்மா அந்த ஊருக்குள்ள நடக்கிற ஒரு சண்டை, அது இந்த கதைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்ற ஒரு எந்த இதுவும் இல்ல. அது எப்படி வந்து கதைக்குள்ள இருக்க ஹீரோவையும் அது அந்த குடும்பத்தையும் எப்படி அஃபெக்ட் பண்ணுது, ஒரு ஊர் பிரச்சனை எப்படி ஒரு வீட்டை அஃபெக்ட் பண்ணுது, வீட்டுல இருந்து அந்த பிரச்சனை அப்படின்றத கனெக்ட் பண்ணி நமக்கு சொல்லிட்டே இருந்ததுனாலதான் நமக்கு ஏன் இதை வச்சிங்க, இந்த கதையில சொல்லணும்னு வச்சிங்களான்ற அப்படி மாதிரி தோணவே இல்லை. அது இப்ப எப்படின்னா இவங்க 2 பேருக்குமான எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்றத போற போக்குல இவங்க 2 பேருமே மறந்துடுறாங்கன்ட்டு ஒரு விஷயம் இருக்கும்ல. 2 பேருமே மறந்துடுறாங்கன்றது அது என்னால சொல்ல முடியல. ஆனா இன்னொன்னு, ஒரு தலைவன் உருவானதுக்கு அப்புறம் அவன் ஏன் உருவானான்றது கூட இருக்க மறந்துடுறாங்க. அந்த இது கிடையாது அப்படின்றத இதுல வந்து 2 பக்கமும் சொல்லியிருப்பாங்க. அமீர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்னன்னா, அமீர் கேரக்டருமே இவங்க நமக்காக இதை நம்ம எதுக்காக ஸ்டார்ட் பண்ணோன்றதே இவங்க மறந்துட்டாங்க. வெறும் என்ன பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. இதை இப்பவே நம்ம அடக்கலன்னா இந்த கௌரவம்ன்றது, குடும்ப கௌரவம்ன்றது இப்பவே தலை தோங்குச்சுன்னா இது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணோன்றதை மறந்துடுவோம். இப்போ கூட ஏன்னா நம்மள இருந்தே இப்படி தோணுமானா தோணும், கண்டிப்பா தோணும். அதை நம்ம தாண்டா அடக்கணும் அப்படின்னு சொல்ற அமீர் கேரக்டரும் பயங்கரமா இருந்துச்சு. அதே மாதிரி லால் கேரக்டருமே நான் உன்னை அப்படி பார்க்கல, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், கபடி ஆடுறவன் யாரா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வந்து இதுக்குள்ள நான் உன்னை கொண்டு வர மாட்டேன்னு சொன்ன ப்ராமிஸை எல்லாரும் திரும்பி இவனாதான் காரணமா இருக்கும்னு பார்க்கும்போது கூட தனியா கூப்பிட்டு வந்து இனிமே என்னை பார்க்க வராத, நான் கிளம்பு அப்படின்னு சொல்ற இடம் வந்து லாலோட கேரக்டர் பயங்கரமா இருந்துச்சு. அதான் சொல்றேன், 2 கேரக்டருமே பயங்கரமா பேலன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துல அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இங்க ஸ்டார்ட் ஆகுற அந்த பிரச்சனை கடைசியில அவன் செலெக்ஷன் ப்ராசஸ் போக போக எங்கெங்கெல்லாம் அவனை வந்து துரத்துது. வெறும் இது ஊர் பிரச்சனையா மட்டும் இல்ல, அதை தாண்டி நெக்ஸ்ட் இப்போ பெரிய அந்த ஜப்பான் அந்த இடத்துக்கு விளையாட போற மேட்ச்ல ஏசியன் கேம்ஸ்ல இவனுக்கு நடக்கிற பிரச்சனை, அதாவது இந்த இதுக்குள்ள தாண்டி அடுத்தடுத்து வர இருக்க பிரச்சனையும் அதான் அவங்க டைலாக்ல சொல்ற மாதிரிதான். அந்த இது வந்து நான் ஜாதி அதை மட்டும் சொல்ல, பணம் ஏதோ பணமா இருக்கலாம், இல்ல சிபாரிசா இருக்கலாம், என்னவா வேணா அது இருக்கலாம், எனக்கு தெரியலையே நான் ஏன் இங்க இருக்கேன். அதே மாதிரி அந்த ஒரு டைலாக் வந்து ரொம்ப பெயினை கடத்துற ஒரு டைலாகா என்ன இருந்துச்சுன்னா, உங்க எல்லாருக்கும் நான் யாருன்னு தெரியும் போது நான் யாருன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவான்ல. ஒரு வலியோட உச்சமா நான் அதை பாக்குறேன். அது வந்து ஒரு லோ கான்ஃபிடன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு டைலாக் தான் அது. ஆனா வலியை வெளிப்படுத்துற ஒரு டைலாகா நான் பாக்குறேன். உங்க எல்லாருக்குமே நான் யாருன்னு தெரியுதுல, இப்ப நான் யாருன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குற ஒரு இடம் இருக்குல்ல. அதுதான் இப்போ த்ரூ வந்து படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் தனக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியாத போது, இல்லை எல்லா பிரச்சனைகளும் வந்து தன்னோட கழுத்தை நெரிக்கும் போது ஓடிக்கிட்டே இருப்பான். எதுக்கு ஓடுற, எல்லாரும் வந்து இந்த நேரத்துல எதுக்கு ஓடுற, எவ்வளவு தூரமா ஓடிக்கிட்டே இருக்கேன்னு கேட்கும் போதெல்லாம் நமக்கு அப்படி ஒரு என்ன பண்றதுன்னு தெரியாத போது ஓடும். ஒருத்தருக்கு ஒரு இது இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த ஓட்டத்தோட தான் போற மாதிரி அதை காமிச்சிருப்பாங்க. அதான் படத்துல வந்து எல்லா கிராஃப்ட்டுமே ஒன்னா பயங்கரமா ஒர்க் ஆயிருந்த மாதிரி இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி வந்து எழில்கே அரசு பண்ணியிருக்காரு. செலெக்ஷன் ஆஃப் ஷார்ட்ஸா இருக்கட்டும், அந்த எப்படி சொல்றது, அந்த ஸ்போர்ட்ஸ் டிராமாவை காட்டின விதம் இருக்குல்ல, ரொம்ப டயரிங்கா இல்லாம அதை காட்டின விதமா இருக்கட்டும், இல்ல மொத்தமாவே அந்த லேண்ட்ஸ்கேப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ண விதமா இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே எப்படி சொல்றது பயங்கரமா எல்லா ஷாட்ஸுமே கண்ணில் நிக்குது. நம்ம படம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு ஃப்ரேமும் நம்ம கண்ணில் நிக்குதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பயங்கரமா இருந்துச்சு சினிமாட்டோகிராஃபி. எடிட்டிங்மே சொல்லணும்னா பேக் அண்ட் ஃபோர்த் கதை போயிட்டே இருக்கு. லைக் இதோட ஸ்கிரீன் பிளேயுமே அப்படிதான் ஆக்ட் ஆகுது. அப்படின்னும் போது இங்க கட் பண்ணி அந்த பிளாஷ்பேக் இப்படி ஒரு பர்சனை பத்தி அங்க இருந்து சொல்றதா இருக்கட்டும், இல்ல இந்த பர்சனோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இங்க இருந்து சொல்றதா இருக்கட்டும். அதுல வந்துட்டு இன்னொன்னு என்ன, த்ரூ விக்ரம் இங்க கபடி ஆடிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா அங்க சாமி அந்த காலமாடனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப அந்த கட்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இது இப்படி இருக்கணுமான்ற மாதிரியே நமக்கு ஒரு இது வேணுமான்னு போயிட்டே இருந்தாலும்
அது எவ்வளவு முக்கியம்ன்றது அதுக்கப்புறம் முடியும் போது புரிஞ்சுது. ஏன்னா அதுதான் இவன் இங்க இது பண்றதுதான் அவங்க அப்பா அப்படின்ற மாதிரி அந்த எடிட்டும் இருக்கட்டும், அது எல்லாமே. மியூசிக் பத்தி எனக்கு பயங்கரமா எல்லா விதத்துலயுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சாங்ஸா இருக்கட்டும், சாங்ஸ் வந்து நமக்கு முன்னாடியே எல்லா சாங்ஸுமே பயங்கரமா இருந்துச்சு. ஒரு எனக்கு தெரியல, இந்த ஸ்போர்ட்ஸ் டிராமான்னு காட்டும் போதே அந்த ஒரு ஹீரோ இருக்கானா, அந்த ஒரு ஹீரோவால மட்டும்தான் தொடர்ந்து அந்த டீம் ஜெயிக்குதுன்னு காட்டுறாங்கல்ல. எப்படின்னா இந்த ஹீரோ இப்ப போனா மட்டும்தான் அந்த எதுவும் ஜெயிக்கும். ஒரு டீம் ஒர்க்கா அதை காட்டாம கிளைமேக்ஸ்ல மட்டும்தான் அந்த டீம் ஒர்க் இருக்கும். லைக் இந்தியா டீமா போகும்போது மட்டும்தான் அது ஒரு டீம் ஒர்க்கா காட்டியிருப்பாங்க. லோக்கலா அந்த ஊருக்குள்ள ஆடும் போதும் சரி, இல்ல தமிழ்நாடு பிளே ஆடும் போதும் சரி, பைசன் வந்தா மட்டும்தான் அது ஜெயிக்கும் அப்படின்றது அது ஒரு சினிமாத்தனமா எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அது எல்லா ஸ்போர்ட்ஸ் ட்ராமாலையுமே நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். இதுலயுமே அது எனக்கு ஃபீல் ஆச்சுன்னு தான் சொல்லணும். மாரி செல்வராஜோட எல்லா படத்துலயுமே அனிமல்ஸ் ரெஃபரன்ஸ் வந்த மாதிரி இதுலயுமே கிடாவை காமிச்சிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப ப்ரூட்டலான சீனா தான் இருந்துச்சு. எப்படின்னா இவங்க ஒரு இதுவை பலி கொடுக்கலான்ட்டு தான் போறாங்க. ஆனா அது பாதிலே அதே மாதிரி பசுபதி சொல்றது ஒண்ணுமே இல்ல, ஒரு ஆட்டு மூத்திரம் போயிடுச்சுன்றதுக்காக அதை வச்சு ஒரு பகை உருவாகி இருக்கா, அது யாருன்னே தெரியல, யாவனே தெரியல, ஆனா எங்களுக்கு ஒரு பகை வந்திருக்குன்னு இருக்குல்ல. அந்த இடத்துல ஒரு மனுஷனோட குரூயல்ட்டி அந்த ஒரு ஒரு வாயில்லாத ஜீவனோ இல்ல ஒரு விலங்கு கிட்டயோ காட்டுறதுன்னு ஒண்ணு. அதுதான் அவனுக்கே தெரியுது நம்ம இங்க காட்ட முடியாதுன்றப்ப அங்கதான் அட்டாக் பண்ணணும், எங்க அது வலிக்கோன்றத காட்டுற ஒரு அனிமல்ட்டியே காட்டுறான்றது. இன்னொரு பக்கம் என்னன்னா அடிக்க முடியாத காட்ட முடியும்னா கீழே அந்த ஆதிக்கத்தை அது மேல செலின்றதையும் அது சொன்ன மாதிரி இருந்துச்சு. அந்த சின்ன சண்டை தான், சின்ன சண்டை இல்ல, அது எப்படி எங்கெங்க நடந்துட்டு இருக்க சண்டை அப்படின்றதையும் தெளிவா அதுல காமிச்சிருந்தாங்க. இன்னொன்னு என்னன்னா, எனக்கு நிறைய இடங்கள்ல தெரியல, அது த்ருவோட ஃபேஸ்க்கு க்ளோஸ் அப்பே இல்ல. ரொம்ப முக்கியமா இப்ப த்ருவோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னு நம்ம எதிர்பார்ப்போம்ல பல இடங்கள்ல. அந்த இடங்கள் எல்லாத்துலயுமே மற்ற ஆக்டர்ஸ் மேலதான் கவனம் போயிருக்கு, ஃபோக்கஸ் போயிருக்கு, இல்ல கேமரா பேன் ஆயிருக்கே தவிர்த்து முக்கியமா என்ன சொல்லணும்னா, ரொம்ப படத்தோட ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் வந்து லாலும் த்ருவும் நின்று பேசுற சீனா இருக்கும். அந்த இடத்துல கேமரா மூவ்மெண்ட் இருந்துட்டே இருக்கும், லால் மேலதான் ஃபுல் கவனமும் இருந்துட்டே இருக்கும். அந்த 180 ரூலையும் அதில் பிரேக் பண்ண மாதிரி இருந்துச்சு. நமக்கு கண்ணுக்கே ஒரு டிஸ்டார்ஷன் தெரியுது, ஏன்னா இது இப்படி போயிருக்கே அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி சில இடங்கள் வந்து நெகட்டிவா எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் இன்னொன்னு, ஒரு பிளேயரை கை அடிபட்டிருக்கும் போது உள்ள இறக்குவாங்களா அப்படின்றது ஆனா அது ஒரு லோக்கல் பிளேயர் அப்படி இருந்தாலுமே இறக்குவாங்களா அப்படின்ற ஒரு டவுட் அந்த சீனை பார்க்கும்போது இருந்துச்சு. கண்டிப்பா இதெல்லாம் சின்ன சின்ன இதுவா இருந்தாலும் மொத்தமா ஓவராலா பார்க்கும்போது இதெல்லாம் மேபி மறைஞ்சிருமோ அப்படின்னு தான் தோணுது. இப்போ ஒன்ஸ் அகைன் நான் மாரி செல்வராஜ் வந்து தமிழ் சினிமால இருந்து நீக்க முடியாத ஒரு முக்கியமான டைரக்டர்ன்றத இந்த படத்து மூலமா அழுத்தி பதிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு வந்து பைசன் பத்தி நாங்க நிறைய பேச வேண்டியது இருந்துச்சு, அதுல வந்து கொஞ்சமா தான் பேசியிருந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பத்தின ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் வீடியோ சீக்கிரமாவே வரும். Until then, it's bye from Gautami, Pooja Street. Bye.